எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கரணம். கரணம்ன்றத நம்ம முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். எப்படி கேள்விப்பட்டிருப்போம்னா, கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வார்த்தைகளை ஜோதிடர் அல்லாத சாதாரண மக்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தோடையே வாழ்ந்திருக்காங்கன்றதை நம்ம இந்த பழமொழியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, கரணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திதியோடைய பாதி அளவு கரணம்னு சொல்லுவோம். திதினா என்ன? திதிங்கிறது நம்ம சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, நவமி இப்படியெல்லாம் நம்ம நாள் பார்க்குறோம் இல்லையா? அதை தான் திதிகள்னு சொல்லுவோம். இந்த திதினா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை திதின்னு சொல்லுவாங்க. இதில் பாதி தான் கரணம். இந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மொத்தமாக எத்தனை கரணங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 கரணங்கள். 15 திதிகள் இருக்குது, ஆனால் கரணங்கள் 11 கரணங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கரணமும் ஒவ்வொரு விலங்குகளை குறிக்கும். அந்த விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்ன்றது தான் இந்த கரணத்தை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த கரணத்துக்கும் நம்மளுடைய இல்வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்புன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.